ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா மீன் மேக்கர் வச்சு சாப்பாடு செய்ய போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு 50 கிராம் மீன் மேக்கர் வாங்கி இந்த மாதிரி தண்ணியில் வந்து ஊற வச்சு எடுத்துக்கிடுவோம் 10 நிமிஷம். எல்லாத்தையும் இதில் போட்டுருவோம். நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிடுவோம். 10 நிமிஷம் ஊறட்டும். ஊறினோன்னு தண்ணியில் உப்பு போட்டு அடுப்பில் வச்சு அவிய விடணும். இப்போ நான் வந்து ஒரு துண்டு இஞ்சி எடுத்து சீவி நல்லா கழுவி பொடிசு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 6 பல் பூண்டு எடுத்து உரித்து வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் சோம்பு எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இப்போ நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா கொரப்பாக அரைச்சிக்கிடலாம். மிளகு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கணும். இதோடு சேர்த்துப்போம். மிளகு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிடுவோம். இந்த மாதிரி தண்ணி ஊற்றாமல் நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிடுங்க. இப்போ நம்ம ஊற வச்சுருக்க மீன் மேக்கரை எடுத்து அடுப்பில் வச்சு தேவையான அளவு மீன் மேக்கரில் உப்பு போட்டுக்கிடுவோம். நான் வந்து ஒரு டீஸ்பூன் போட்டுக்கிறேன். இது நல்லா வெந்து வரட்டும். இது நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வேகும், எல்லா சைடுமே வேகும். இது வெந்துட்டுருக்கட்டும். இப்போ இது நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதை இறக்கி வச்சுருவோம். நல்லா கொதிச்சிருச்சு, நல்லா எல்லாமே வெந்துருச்சு. நம்ம இப்போ இதை இறக்கி வச்சுக்கிடுவோம். இறக்கி வச்சுட்டு இதை வந்துட்டு இப்போ வந்து தண்ணியில் இதை வந்து சுடு தண்ணியை ஊற்றிட்டு இதில் வந்து பச்சை தண்ணியை சேர்த்து இதை இது பண்ணி வச்சுருவோம். இப்போ வந்து இதை வந்து பச்சை தண்ணியில் ஊற்றி எடுத்தாச்சு. இப்போ வந்து இதை நம்ம தண்ணியை புழிஞ்சிட்டு இதில் மாற்றிக்கிடுவோம். வேறு எதுக்கு மாற்றி இந்த மாதிரி எடுத்து வச்சுருவோம். தண்ணியை நல்லா புழிஞ்சிட்டு எடுத்து வச்சிடணும். இந்த மாதிரி புழிஞ்சிக்கிறோங்க. ஒன்றா புளிய கஷ்டமாக இருக்கிறதுனால இப்படி புழிஞ்சால் சீக்கிரம் புழிஞ்சிடலாம். இந்த மாதிரி புழிஞ்சு இந்த மாதிரி எடுத்துக்கிறோங்க எல்லாத்தையுமே. இப்போ இந்த மாதிரி நல்லா புழிஞ்சு எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ நம்ம வந்து செய்ய ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு சட்டியை நல்லா பேனில் நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கிடுவோம். வந்து 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கிட்டேன். நெய் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கிட்டேன் நான். நீங்கள் வந்து தேவைப்பட்டால் நீங்கள் வந்து எண்ணெய் மட்டுமே சேர்த்துக்கிடலாம். நான் வந்து இப்போ வந்து இதில் வந்து கடுகு உளுந்து 1 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். அது கூட சீரகம் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த மசாலா, அரைச்சி வச்சுருந்த மசாலா வந்து இதில் சேர்த்துக்கிடுவோம். வந்து இதை நல்லா கிண்டிக்கிடுவோம். ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கிடுங்க. இப்போ வந்து இதில் வந்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிடுவோம். அரை டேபிள் ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கிட்டேன். நல்லா கிண்டிடுவோம்.
வந்து மிளகாத்தூள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கிறேங்க. நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கிட்டேன். மாதிரி நல்லா கிண்டிக்கிடுவோம். இப்போ வந்து நம்ம வந்து எடுத்து வச்சிருந்த மீன் மேக்கர் எடுத்து இதில் சேர்த்துக்கிடுவோம். நல்லா கிண்டிடுவோம். இது வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா தண்ணியை தெளித்து விட்டு லைட்டாக தண்ணி தெளித்து விட்டு வேக வச்சுக்கணும். இதை கொஞ்சம் நல்லா பச்சை வாசனைலாம் போகிற முடிக்க நல்லா வறுத்து எடுத்துக்கிடுவோம். தண்ணி வந்து லைட்டாக அப்படி தெளித்து விட்டுக்கிடுவோம். ஒரு 5 நிமிஷம் நல்லா இதாகிக்கட்டும். அதுக்கப்புறம் நான் வந்து துளசி அரிசியை வந்து வடித்து எடுத்து வச்சுருக்கேன். அதை இதோட ஆட் பண்ணிப்போம். நான் வந்து பொடிசாக வந்து கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிடுவோம். பொடிசாக மல்லித்தலை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிடுவோம். இதை நல்லா கிளறிடுவோம். நல்லா இடையில இதை கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. பாருங்கள், பார்க்கவே நல்லா சூப்பராக அழகாக இருக்குது. சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்கள் வீட்டில் எதுவுமே இல்லாதப்போ வெங்காயம் தக்காளியெல்லாம் இல்லைன்னா மீன் மேக்கர் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி உடனே செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க ரைஸை வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிடுவோம். நல்லா அதை கிளறிக்கிடுவோம் ரைஸை போட்டு. இங்கே பாருங்கள், இப்போ சூப்பரான சாப்பாடு ரெடி ஆகிடுச்சுங்கிறங்க. பார்க்கவே நல்லா பிரியாணி மாரி அழகாக இருக்குது. இது வந்து பாஸ்மதி அரிசியில் செஞ்சிங்கன்னா இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். என்னட்ட வந்து துளசி அரிசி வந்துச்சு, அதனால் நான் இப்படி துளசி அரிசியில் செஞ்சுக்கிட்டேன். உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதில் வச்சு சமைச்சு செஞ்சு பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்கும். பாருங்கள், பிரியாணி மாதிரியே இருக்குது. பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.